Hello friends, welcome to Canva tutorial. நிறைய பேர் நமக்கிட்ட என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படினா எப்படி நான் ஒரு ஃபாண்ட்டை மேனுவலா அப்லோட் பண்றது அதே மாதிரி எப்படி ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்றது அப்படினு கேட்டிருந்தாங்க. இப்போ அத நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு டெமோவா செஞ்சு காட்றேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இங்க ஒரு போஸ்ட் இருக்கு. இப்போ இந்த லெட்டர்ஸோட ஃபாண்ட்டை நீங்க மாத்தணும் அப்படினா ஜஸ்ட் இந்த லெட்டரை இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. மேலே உங்களுடைய லெஃப்ட் டாப்புக்கு போனீங்க அப்படினா உங்களுக்கு ஃபாண்ட் காட்டும். சோ நீங்க ஏதாவது உங்களுக்கு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா Canva by default ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட fonts வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த fonts நீங்க வந்து கிளிக் பண்ணி கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த font வேணும் அப்படினா இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படினா அந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த fontக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்ல எனக்கு நான் ஒரு பிராண்ட் வந்து நான் மெயின்टेन பண்றேன். அந்த பிராண்டுக்குன்னு ஒரு சில fonts வந்து இருக்கு. அந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணனும் அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா நீங்க அந்த குறிப்பிட்ட ஃபாண்ட்டை என்ன பண்ணனும் அப்படினா Canva-ல அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. அதை எப்படி செய்யிறது அப்படிங்கறதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Googleக்கு போய்ட்டு இப்போ font free download அந்த மாதிரி போடிங்க அப்படினா உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்ல font வரும். சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ்க்கு பிராண்ட் மெயின்टेन பண்றீங்க அப்படினா அவங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா font அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். அந்த TTF டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கிக்கங்க. சோ இப்போ நீங்க இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய fonts யூஸ் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த fonts-ஐ டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மட்ல வச்சுக்கங்க. சோ font-ஐ நீங்க வெளியில இருந்து அப்லோட் பண்ணனும் Canva ஆப்ல அப்படினா உங்களுக்கு ப்ரோ அக்கவுண்ட் இருக்கணும். உங்களால ஃப்ரீ அக்கவுண்ட்ல இத செய்ய முடியாது. சோ நீங்க ப்ரோ வாங்கிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி கஸ்டம் fonts உங்களால அப்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழ பார்த்தோம் அப்படினா அப்லோட் ஃபாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணனும் அப்படினா உங்களுடைய PCல எந்த இடத்துல அந்த ஃபாண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணி போய்ட்டு அந்த ஃபைல் TTF ஃபைலை இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி கேக்கும். ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து வெளியில இருந்து கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. இத வந்து யூஸ் பண்றதுக்கான பர்மிஷன் இருக்கும் அப்படினு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ் அப்லோட் அவே அப்படினு சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் அப்லோட் ஆயிருக்கும். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி காட்டுது. நான் அப்லோட் செலக்டட் அப்படினு சொல்லிட்டு காட்றேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த ஃபாண்ட் இங்க அப்லோட் ஆயிருக்கும். இப்போ கடைசியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படினா எனக்கு நான் அப்லோட் பண்ண fonts வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இருக்கும். சோ அந்த fonts-ஐ நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா இங்க உங்களுக்கு அப்லோடட் fonts அப்படினு சொல்லிட்டு காட்டுது பாத்தீங்களா? சோ இதுல நீங்க ரீசன்ட்டா அப்லோட் பண்ண எல்லா fonts-மே காட்டும். சோ நம்ம இங்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சோ இப்போ இத கிளிக் பண்ணோம்னா போதும் இந்த பர்టిక్యులர் font இதுக்கு அப்ளை ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் நீங்க Canva Pro-ல உங்களுக்கு தேவையான font-ஐ இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியும் நீங்க அப்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல எப்படி Canva ஆப்ல ஒரு font-ஐ ஆட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி Canva குறித்த நிறைய tutorial videos நம்ம சேனல்ல இருக்கு. playlist link descriptionல இருக்கு. நீங்க அந்த வீடியோஸையும் பாருங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோஸை பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் இணைந்திருங்கள்.